விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. தற்போது இந்த நிகழ்ச்சி நடக்குதுல்ல மேடம், அதை பத்தி ஒரு இலங்கையில் நடந்த படுகொலை உங்களுக்கு தெரியும், முள்ளுவாய்க்கால். அதற்கு ஒரு ஞாபக சின்னமாக தஞ்சையில இதை உருவாக்கியிருக்காங்க. இது 16 ஆண்டு காலமா நடக்குது. இந்த வருடம் நான் கலந்துக்கிறேன். அதனால இந்த நிகழ்ச்சியில தஞ்சாவூர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு இடத்துலதான் போகுதா? இல்ல நான் கேக்குறேன். நீங்களா பிரஸ் நீங்க சொல்றீங்க முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல நடக்குதுன்னு சொல்றீங்க. அது நடக்கிறது டிவில வருது, நானும் பார்த்தேன். அதே போல இப்பவும் உள்ள அமைச்சரவைக்கு நெருக்கமானவங்க, திமுக அமைச்சரவைக்கு நெருக்கமானவங்க, அவங்க இடத்துலயும் சோதனை நடக்குது அமலாக்கத்துறை வழியா. அதாவது இதுக்கு என்ன காரணத்துக்காக அவங்க போயிருக்காங்க என்னங்கிறது அந்த வருங்காலங்கள்ல தான் அதை பத்தி தெரியும். ஆனா குறிப்பா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவின் இன்னைக்கு 2-3 நாளா நடக்கிறத பார்க்கும்போது இது அரசாங்கம் நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அதுவும் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, டாஸ்மாக் மேட்டரா தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நானும் இதை எதிர்பார்த்தேன். இன்னும் முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு கூட நான் நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் முடியும் போது சென்ட்ரல் ஆடிட்டுன்னு ஒன்று வரும். அதை பார்க்கும்போதே நிச்சயம் என்ன தவறு நடந்திருக்கு என்னன்னு பார்த்து செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் 1000 கோடி ரூபாய் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மொத்தமா என்ன தகவல் வருது வெளியில இருந்து அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுல பெரிய அளவுல தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 100% சேல் போகுதுன்னு வச்சுங்க. அதுக்கு கலால் வரின்னு ஒன்று வசூல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு. அதுல கிட்டத்தட்ட 40-50 கோடி அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். அதெல்லாம் மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. ஆனால் அந்த 100% பில் போட்டிருக்காங்களா, அதாவது கலால் வரி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது சரியா தெரியலைங்கிற காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40% கலால் வரி கட்டாமலேயே வெளியில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால இந்த ரைடு நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். போக போக தான் என்னன்னு தெரியும். முன்னாடி பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் இடையில இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப மீண்டும் பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க நிலைப்பாடு? எங்க நிலைப்பாட இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்துலதான் நிலைப்பாடு. பொள்ளாச்சி விஷயத்துல, மருத்துவ கல்லூரியில பொள்ளாச்சி விஷயத்துல இப்ப எங்களாலதான் முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நாங்க இருக்கும் போதே இதுக்கு தீர்வு காணப்பட்டுதான் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த தவறு எந்த அரசாங்கமா இருந்தாலும் நான் சொல்றேன், பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அது.
நம்ம தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடாத விஷயம். எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இது வந்து அப்போ வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்திருக்கு. அததான் நான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதுல என்ற மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. மேடம், அதுக்குதான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர், பொல்லாத இதுக்கு வந்து பொல்லாத ஆட்சிக்கு வந்து பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில கூறியிருக்காரு. அதாவது திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும். மக்களுக்கு அது ஏதாவது உதவுமான்னு பாத்தீங்கன்னா உதவாது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு. அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே, ஓ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக, அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம். உங்க பிரஸ்லயும் நீங்க அதை போடுவீங்க. ஆனா அப்படி இல்லை. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் வந்து 36. 36ல எம்பிபிஎஸ், எம்டி இதெல்லாம் வரிசையா இருக்கும். பிடிஎஸ், எம்டிஎஸ் எல்லாமே வரும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7636 பிள்ளைங்க படிக்குது. இந்த ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சி இப்ப போற கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, அதுவும் மெடிக்கல் படிக்கிற இடத்துல, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாத்துற படிப்பு அது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா? அது யாரு போடுறது? அரசாங்கம் தானே போடணும். நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு யாரு வந்து நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யல? இப்போ 3 வருஷம் 4 வருஷம்னு நீங்க வந்து அந்த வருட கணக்குல நீங்க வந்து ஆசிரியர்களுக்கு போடாம இருக்கீங்க. மொத்தம் 5 ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில எப்படி வந்து பரீட்சை எழுதும்? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்க வேணாம். முதலமைச்சர் அடுக்குமொழியில பேசினா மட்டும் போராது, விஷயம் இருக்கணும். அரசாங்கம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க 300 மைல் ஸ்பீட்ல போலான்னு நினைக்க கூடாது. எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும். அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க திருந்தின பாடாவும் இல்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருத்திடுவாங்க. 26ல திருத்திடுவாங்க நிச்சயமா. இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி மருத்துவ காலேஜ்லயும் பாத்துங்க வாத்தியாருங்க இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கதான் போய் கிராம வாரியா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அங்க டாக்டர் இருந்தாகணும். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல தமிழ்நாட்டில் டாக்டர்கள் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க? மேடையை போட்டுக்கிறாங்க. மேடையில பேசும்போது நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க எதுவும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப நீங்க உடனடியா இந்த வருட படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த உள்ள பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வந்து டீச்சர்ஸை தேர்வு செய்து முதல்ல 36 காலேஜுக்கு முதல்ல அனுப்புங்க. அந்த வேலையை பாருங்க. ஏன்னா நீங்க நினைப்புக்கு நீங்க இழுக்கெல்லாம் வந்து படிப்பை சம்பந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா படிப்பு அந்தந்த வருட காலத்துல அந்தந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால எவ்வளோ ஏழை பிள்ளைங்க படிக்குது,
அதுங்க வந்து வெளில வரணும் டாக்டரான்னு ஆசைப்படுது. அதே மாதிரி பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க. எத்தனை வருடம் அங்கே உட்காந்துருப்பாங்க படிச்சுக்கிட்டு. அதனால அவங்களுக்கு வயசும் போயிடும். அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப அவசியம் செய்ய வேண்டியது இது. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் டாக்டர்ஸ் உடனடியாக போடணும். அங்கே உள்ள நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் செய்யுங்க. சும்மா வாய் சவடால் விட்டுக்கிட்டு வெறும் வந்து டிவி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆட்சியில் நிரந்தரமாக இருக்கலாம். இன்னும் 50 வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இந்த நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் எங்கள் மாதிரி ஆள்லாம் புறப்பட்டு இருக்கோம். அதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க. உயர்வு தமிழ்நாட்டுல இருக்கு. வரக்கூடிய ஜூலை மாதத்துலயும் திருப்பி மின்கட்டணம் ஏற்றுவாங்க. நான் தான் சொல்றேனே 500. இப்போ உங்க வீட்டில் கரண்ட் என்ன செலவாகும், எவ்வளோ இது யூனிட் ஆகும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளோ யூனிட் ஆகும் உங்க வீட்டுக்கு? குறைச்சலாம் 500 யூனிட் வருமா? 300 யூனிட்டுக்கு மேலே வருமா? இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 558 ரூபா ஏற்றிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. இப்படின்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்ணும், என்ன செய்யும்? நீங்க அரசாங்க அதிகாரிகள் பதவி மூப்பு பெற்று வெளில போனா கிட்டத்தட்ட 6 லட்சம் பதவிக்கு அந்த சீட்டு காலியா இருக்கு. அதுக்கு நீங்க இன்ன வரைக்கும் ஆட்களை சேர்க்கல. சரி, புதிதா படிச்சுட்டு வர்ற இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களான்னா அதுக்கும் வழி இல்லை. கம்பெனிகள்லாம் பூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்படி செஞ்சா எப்படி வந்து நாடு உருப்படும்? நீங்க வேணா வளமா நல்லா இருக்கலாம், ஆனா மக்களை பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதான் நான் சொல்றேன். இன்னுமா கேக்குறீங்க நீங்க? பிரஸ் எல்லாம் சட்டம் ஒழுங்கு பத்தி நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணி ஆகணுமே. அதாவது என்ன, எங்க பார்த்தாலும் வந்து கொலை, பட்ட பகல்லே கொலை நடக்குது. இது வந்து எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா 3 விஷயத்த நடக்குது. திமுக காரவங்களே வந்து சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கிறாங்க. அங்க காக்கி சட்டைக்கே வேலை இல்லாம இருக்கு. ஒண்ணு, எங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி, ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி, திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாம போட முடியல. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல இன்னொன்னு வந்தது உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஜல்லி, எம்சாண்டு, இதுல என்ன கூத்து நடக்குது? இதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது இயற்கை வளங்கள் கொள்ள போகுது. இயற்கை வளங்கள்லேருந்து வர்ற பணம் வந்து வருவாய் வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு வரல. அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல. இதுதான் நடக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கரண்ட் வந்து அதிகமா கிடைச்சிது. அந்த கரண்ட் நம்ம தேவைக்கு போக மீதியை நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு வித்துருக்கோம். ஒரு நாளைக்கு 90 கோடியிலேருந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம மின்துறை வந்து வியாபாரம் பண்ணியிருக்கு. அதே செட்டப்பு தான் இப்பயும் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அதிகப்படியான விலைக்கு வெளியிலேருந்து வாங்குறீங்க. காரணம் என்னன்னா, அந்த இதுல வந்து லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் போது நீ வந்து விலைய பார்க்காத, வாங்குன்னு இருக்கு. அந்த ஒரு வரியை தான் இந்த அரசாங்கம் உபயோகிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இஷ்டத்துக்கு யூனிட் விலை கொடுத்து நீங்க பிரைவேட்டுக்கிட்ட வாங்கிக்கிறீங்க. இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து யூனிட்டுக்கு காசை ஏற்றிக்கிட்டே போறீங்க. இதெல்லாம் அம்மா இருந்தப்ப செய்யலைங்க. நல்ல ஆட்சியா நடந்தது. இப்ப அம்மா இல்லைங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லையும் தினமும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்க, ஒரு வீட்டில் இருக்கிற ஜனங்க அம்மாவை நினைக்காம படுத்தது கிடையாது. காரணம் என்னன்னா, தெளிவான அரசாங்கம் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கணும்.
நம்ம வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போய் கையை காமிச்சிட்டு வந்துட்டோம்னா அரசாங்கம் நடக்காது, நம்ம தான் நடக்கலாம். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க படம் எடுக்க முடியுதா? சினிமா எடுக்க முடியுதா? எடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு சின்ன இளைஞர், நீங்கள் ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகி நீங்கள் ஒரு கதையை எழுதிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறவங்கள பிடிச்சி நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா கூட அது ரிலீஸ் ஆகாது. அது ஒரு கட்டளை மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க கம்பெனிக்கு தான் நீங்கள் வித்தாகணும். விற்கலைன்னா நீங்கள் வாங்கின கடன் இடத்த போல அவங்கள விட்டு தொந்தரவு கொடுப்பாங்க. இதுக்கு தான் அவங்க அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன். துணை முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதை அவரே பேட்டியில் சொல்கிறாரு அழகா, நாங்கள் தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோங்கிறாரு. அவரே சொல்கிறாரு. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாரு. நாளைக்கு எங்கள் ஆட்சி வந்ததும் படம் எடுக்கிறவங்க எல்லாரும் தாராளமாக படம் எடுக்கலாம், தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம். அதை அப்போ வந்து தெரியும் இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு. இப்போ இந்த ஜல்லி விஷயம் சொன்னேன்ல, அதை முக்கியமாக சொல்றேன். இவங்களே சில ஆட்களை தூண்டி விட்டு எல்லாமே இவங்களே செஞ்சுக்குவாங்க. தூண்டி விட்டு நீங்கள் போய் உண்ணாவிரதங்க, எங்களுக்கு விலை பத்தலை, கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் மந்திரி கூப்பிட்டு பேசுவார். வந்து என்னதான்ப்பா ரேட்டு வைக்கிறது என்னன்னு. அதில் இப்போ நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க. 15 நாளைக்கு முன்ன துறை மந்திரி உட்காந்து பேசுகிறாரு, அவங்களோட ஒரு நிர்ணயம் ஆகுது. இப்போ 1300 ரூபா ஒரு யூனிட்டுக்கு எம்சாண்டும் சரி ஜல்லியும் சரி விலை ஏற்றம் ஆயிருக்கு. இது வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த சின்னம்மா சொல்கிறது கரெக்டாக தப்பானு போய் கேட்டு பார்த்துங்க. இப்படி தான் நடக்குது. எந்த வருவாயும் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ கரண்ட்டு நம்ம இருக்கிறத வச்சுட்டே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், கரண்ட்டு வெளியிலேருந்து வாங்குறாங்க. அம்மா இருந்தப்போ 45,000 கோடி கடன் இருந்துச்சு ஈபியில், மின்சார வாரியத்தில். அப்போ என்ன பண்ணாங்க அவங்க, அந்த சமயத்தில் அம்மா வந்து ஒரு 40,000 கோடி கடன் வாங்குறாங்க. வாங்கி நாங்கள் வீணடிக்கலை. என்னன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதை முத செஞ்சோம். என்னன்னா கரண்ட் வடம் வந்து ஒயர் வந்து சென்ட்ரல் கிரிட்டோட போய் சேர்த்துருக்கோம். அதுக்காக ஆன செலவு அது. அதை வந்து என்ன பண்ணாங்க, அப்போவே யார் யார் வந்து ப்ரைவேட்டு வந்து கரண்ட்டு தயார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வடம் வழியாக கரண்ட் சப்ளை போகும். அதுக்கு ஒரு வாடகை வாங்கி அந்த கடனை கட்டுனாங்க அம்மா. அதுதான் அம்மா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கிட்டத்தட்ட 1,77,000 கோடி இன்னைக்கு வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கடன் சேர்த்துருக்காங்க. 10 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தனி கடன். அது எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 12,000 கோடி கடனை சேர்த்து நம்ம மக்கள் தலையில் வச்சுருக்காங்க. இதுதான் திமுகவுடைய திராவிட ஆட்சி முறை.